ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமியோடு வந்திருக்கிற செவ்வாய்க்கிழமைங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே பௌர்ணமி தேதி இருக்குது. செவ்வாய்க்கிழமை விடிய காலையில் பௌர்ணமி தேதி ஆரம்பித்து நாளைக்கு புதன்கிழமை விடிய காலை வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குங்க. இந்த பௌர்ணமி திதியில் நாம் எப்படி துர்க்கை அம்மனை வழிபட்டால் நம்மளுடைய துன்பங்கள்லாம் தூள் தூளாக போகும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணிமாலை கிஃப்டாக நான் அமைச்சு வைக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துன்பம் இல்லாத மனுஷங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. மனுஷன் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் துன்பம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பான முறையில் தேவைங்க. அதோடு சேர்த்து தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளும்போது அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை அனைத்தையும் அந்த தெய்வம் நமக்கு கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் துர்க்கை அம்மனை வீட்டிலேயே எந்த முறையில் வழிபட்டால் துன்பங்கள் எல்லாம் தவிடு பொடியாகும் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். துன்பங்களை நீக்கக்கூடிய வல்லமை படைத்த தெய்வங்கள் பல இருந்தாலும் அதில் ரொம்பவும் குறிப்பிடத்தக்கதாகவும் அதிகமான அளவில் பெண்கள் வழிபடக்கூடிய தெய்வமாகவும் திகழக்கூடியவர் தான் துர்க்கை அம்மன். துன்பங்களை தூள் தூளாக்கும் தெய்வம் அப்படின்றதுனால அவளுக்கு துர்க்கை அப்படின்ற பேரே வந்ததுங்க. அப்படிப்பட்ட துர்க்கை அம்மனை வியாழக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் பெண்கள் ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்வாங்க. அதிலும் குறிப்பாக எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட துர்க்கை அம்மனை வீட்டிலேயே எந்த முறையில் நாம் வழிபடலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த வழிபாட்டை வந்து செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செய்கிறது ரொம்ப விசேஷத்துக்குரியது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கி வந்து பௌர்ணமி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இந்த வழிபாட்டை இன்றைக்கி மேற்கொள்வது ரொம்ப 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 நன்மையாக இருக்குங்க. துன்பம் நீங்கள் இத்தனை வாரங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சங்கல்பம் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வழிபாட்டுக்கு செவ்வரளி பூக்களும் தாழம்பூ குங்குமம் தேவைப்படுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் வீட்டில் இருக்கிற அம்மன் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. துர்க்கை அம்மன் படமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாம்பாளத்தை வச்சுக்கோங்க. பக்கத்தில் அகலில் நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. மற்றொரு தாம்பாளத்தில் உதிரி செவ்வரளி பூக்களையும் தாழம்பூ குங்குமத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பூவையும் கொஞ்சம் குங்குமத்தையும் ஒன்றா எடுத்து அம்மனுக்கு வந்து அர்ச்சனை செய்யணுங்க. அந்த மாதிரி அர்ச்சனை செய்யும்போது இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது துர்க்கை மந்திரங்க. ஓம் ரீம் தும் துர்க்கே துர்க்கே ரக்ஷினி ஸ்வாகா அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லணுங்க. 108 முறை இந்த பூ குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும். அம்மனுக்கு நெய்வேத்தியமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாதத்தை படைக்கணுங்க. நம்ம லெமன் சாதம் கூட படைச்சிக்கலாம், இல்லை புளி சாதம் கூட படைச்சிக்கலாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு சாம்பிராணி கற்பூர தூபம் காட்டி பூஜையை வந்து முடிச்சுக்கோங்க. இந்த முறையில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த முறையில் முழு மனதோடு நாம் பூஜை செய்து வழிபட்டு வர நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தூள் தூளாக தவிடு பொடியாயிடும் அப்படின்றதில் உங்களுக்கு எந்த வித சந்தேகமும் வேணாங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. எளிமையான பூஜை முறை தான். இதை வந்து செய்யவே உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்குங்க. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் தோணுங்க. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்றத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பௌர்ணமி, அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்லாம் வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பௌர்ணமியில் செய்கிற நம்ம எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நமக்கு 2 மடங்காக பலனை தரும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தாங்க. இந்த நாளில் நாம் செய்கிறது எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நல்ல பலனை தருங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து தங்கம் வாங்கணும், தங்கத்தை வந்து நம்ம அழகுக்காக மட்டும் வாங்குறது இல்லைங்க, அது ஒரு முதலீடாக கூட நம்ம நினைக்கலாம். நம்ம அவசரத்துக்கு அந்த தங்கத்தை வந்து நம்ம அடகு வச்சு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த தங்கம் வாங்குகிற வாய்ப்பே இருக்காதுங்க. நிறைய பேர்கிட்ட பணம் இருந்தாலும் அந்த தங்கம் வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் அது அவங்களால போட்டுக்க முடியாத நிலைமையாக இருக்கும். இதுக்கு வந்து சொர்ண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்ண தோஷம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த தோஷம் இருக்கிறவங்க தங்க நகையை அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் அவங்களால அதை போட்டுக்க முடியாதுங்க. அப்படியானவங்க பௌர்ணமி நாளில் செய்கிற இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்யலாங்க. இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் தனியாக எந்தவித பூஜையோ விரதமோ இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. பௌர்ணமிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எப்படியும் நம்ம வந்து பௌர்ணமி பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா? பூஜை ரூமில் வந்து தீபம் ஏற்றுவோம். அது நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி, நெய் தீபமாக இருந்தாலும் சரி, ஒரு தீபம் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு பௌர்ணமி பூஜைக்குன்னு நம்ம ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சுருப்போம். அந்த நெய்வேத்தியம் வந்து இனிப்பு நெய்வேத்தியமாக இருக்கணுங்க. சக்கரை பொங்கலாக இருக்கலாம், பாயசமாக இருக்கலாம், கேசரியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு தட்டில் வாழை இலை வச்சு, வாழை இலை மேலே நீங்கள் செஞ்ச பிரசாதத்தை வச்சு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு நேராக நில ஒளி படுற இடத்துக்கு மொட்டை மாடிக்கோ பால்கனிக்கோ போயிடுங்க. அங்கே வந்து சந்திர பகவானுக்கு இந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக வச்சுருங்க. அதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை, சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை வந்து 27 முறை சொல்லணுங்க. அந்த மந்திரம் என்னென்னா சொர்ணம் வசி வசி,
சொர்ணம் வசி வசி இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். 27 முறை சொல்லிவிட்டு நீங்கள் படித்த நெய்வேத்தியத்தையும் தண்ணியும் அப்படியே கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. முக்கியமான விஷயம், அந்த தண்ணியை வச்சு நீங்கள் மந்திரம் சொன்னீங்க இல்லைங்க, அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் மட்டுமே குடிச்சிருங்க. யார் வழிபாடு செஞ்சீங்களோ அவங்க அந்த தண்ணியை குடிக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த முழு பலனும் கிடைக்கும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா சொர்ண தோஷம் நீங்கி தங்க நகை சேருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்குங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையிலும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யலாம். ரெண்டுமே நல்ல பலனை தரும் தான். இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு செய்கிற வழிபாடு கூடுதல் பலனை தருங்க. நம்மளால் தங்கம் வாங்க முடியல, இந்த பௌர்ணமி நிலவை பார்த்து இந்த மந்திரத்தை சொன்னால் சொர்ண தோஷம் நீங்கி தங்க நகை சேரும் யோகம் கூடி வருங்க. இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் லைக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி.